consider urologist and andrologist here. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃபெலோஷிப் ட்ரெயின்ட் andrologist. ஸோ இன்னைக்கு வந்து we are proud to launch the andrology subsection of INU wing. இத்தனை வருஷமா INU வந்து has been doing multiple normal stone work, normal laparoscopy, robotics, transplant அதெல்லாம். This is the first time in INU, the entire 7 branches of INU, we have launched the andrology wing. What are the services you're offering going to office? இங்க நாங்க வந்து கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் வந்து we are going to focus on வந்து male sexual dysfunction first, followed by வந்து male infertility work. So இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற வந்து எல்லா சர்வீசஸுமே இங்க வந்து கம்ப்ளீட்டா அவைலபிள். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் தி சேம் ஹாஸ்பிட்டல். அதனால பேஷண்ட் வந்து இங்க வந்தா அதுக்கப்புறம் they be taken care here completely. What is message you want to give to people about this? ஆண் மலட்டுத்தன்மையும் ஆண் மென் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ரெண்டுமே உலகத்துல பெருமளவுல பெருகிட்டே வருது. இது பெருக பெருக பிரச்சனை என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து குவாலிஃபைடு இல்லாத நிறைய அன்குவாலிஃபைட் செமி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்டையும் நான் டாக்டர்ஸ் கிட்ட கையிலையும் இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராப்பரான தீர்வு மக்களுக்கு கிடைக்காம இருக்கு. இந்த மோர் சயின்டிபிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் கொடுத்து இந்த ஸ்பெஷாலிட்டியை டாக்டர் சஞ்சய் அவர்கள் வந்து டெவலப் பண்ணி ஒரு மோர் ப்ராப்பர் ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது எங்களோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட். பொதுவா இந்த ரெண்டுத்துக்குமே ஆண் மலட்டுத்தன்மை ஆகட்டும், இல்ல ஆண் இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், இதுக்கு வந்து ஒரு பெரிய செலவு உள்ள ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து சில சாதாரண டெஸ்ட் மூலியமா நல்ல மருந்துகள் கொடுத்தாலே தீர்வாகக்கூடிய விஷயம் தான். சர்ஜரிங்கிறது ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட். மெடிசன்ல கொடுக்க வேண்டிய ஒரு சாதாரண மெடிசன்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை சில சமயம் மெடிசன் கூட தேவையில்லை, ஒரு நல்ல கவுன்சிலிங் நல்லா உட்காந்து பேசினாலே இதுக்கு தீர்வு ஏற்படும். அன்பார்ச்சுனேட்லி நிறைய அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட போறதுனால என்னன்னா, அவங்க பாட்டு நிறைய தேவையில்லாத மருந்துகளும் சப்ளிமெண்ட்ஸும் ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் தேவையே இல்லாத நிறைய மருந்துகளை கொடுத்து அவங்களோட மனநிலையும் ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய லட்சியமும்.